Hey guys, we are back again with another interesting video. இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்ட் ஹேக்கிங் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓவர் WAN. WAN ஹேக்கிங் பார்க்குறோன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ஐ பட்டனில் தரோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். டிஸ்கவுட் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வர டவுட்ஸையும் எரர்ஸையும் நாங்கள் க்ளியர் பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஹேக்கிங் WAN பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு போர்ட் ஃபார்வார்டிங் சர்வீஸ் தேவைப்படும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது ngrok. அதனால் ngrok இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ngrok.ioன்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா சைன்அப் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குன்னா லாகின் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஃபார் லினக்ஸ்ன்னு இருக்கும். அப்படி அதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா லினக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் காப்பி லிங்க் அட்ரஸ்ன்னு ஒன்று இருக்கும். காப்பி லிங்க்குன்னு பாருங்கள், அதை காப்பி பண்ணிவிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினலில் ரூட் பர்மிஷன் எடுத்துக்கிறேன். இதில் இப்போ உங்களுக்கு எந்த டைரக்டரியில் ngrok டவுன்லோட் ஆகணுமோ அந்த டைரக்டரிக்கு போங்க. நான் ஹோம் டைரக்டரிலேயே டவுன்லோட் கொடுக்கணும். அதனால் நான் இந்த டைரக்டரிலேயே இருந்துட்டு விஜெட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது, அதை கொடுத்துட்டு காப்பி பண்ணோம்ல அதை இங்கே பேஸ்ட் பண்ணணும். Ctrl+Shift+V கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். ngrok டவுன்லோட் ஆகட்டும். 5 minutes later. அவ்வளோதான். இதில் ls கொடுத்து பாருங்கள், உங்களுக்காக ngrok இங்கே வந்திருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா டூனர் அப்படின்னு இந்த கமாண்டை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ngrok v3 ஸ்டேபிள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை இப்படி கொடுத்து அன்சிப்னு இருக்கும், அதாவது எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இது மாதிரி ஒரு செட்டிங் ஐக்கான் வந்திருக்கும். அப்படி உங்களுக்கு செட்டிங் ஐக்கான் வரலன்னா இந்த இதில் ரீஃப்ரெஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ணணுன்னா இங்கே ls கொடுங்க. ls கொடுங்க. இதில் உங்களுக்கு ngrok அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம auth டோக்கனை இதோட கனெக்ட் பண்ணணும். அதுக்காக உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் ngrok இங்கே ஓப்பனில் இருக்கு இல்லையா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கனெக்ட் யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல ngrok அப்படின்னு நமக்கு auth டோக்கன் கொடுத்துருப்பாங்க. இதை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணி இங்கே ./Ctrl+Shift+V கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். என்டர் கொடுங்க. auth token save to அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. ஓகேயா, நமக்கு இப்போ ngrok ரன் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பேலோட் க்ரியேட் பண்ணணும் இல்லையா, அதனால் நம்ம இதை டெர்மினலில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதில் நம்ம அந்த பேலோடுக்கு ஃபார்மட் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம போன முறை ஃப்ளாப்பி பேர்டுங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணோம். இதை யூஸ் பண்ணலாம். இப்போ ls கொடுத்தா நம்ம டவுன்லோட் பண்ண அந்த டைரக்டரிக்குள்ளே போகணும். அதனால் cd டவுன்லோட்ஸ் கொடுத்து ls கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நம்ம போன முறை க்ரியேட் பண்ண பேலோட் ஆப் இங்கே இருக்குது. இது நமக்கு இப்போ தேவையில்லை, அதனால் இது உங்களுக்கு இருக்காது. அதனால் நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் ls கொடுக்குறேன். நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ண ஃப்ளாப்பி பேர்டுங்கிற ஆப், ஒரிஜினல் ஆப் இங்கே இருக்குது. இதை நம்ம கிராக் பண்ணணும். அதனால் அதாவது பேலோட் மாற்றணும். அதனால் ரூட் பர்மிஷன் எடுத்துக்கிறேன். ரூட் பர்மிஷன் எடுத்துகிட்டு msf வேணுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணணும். இந்த கமாண்டில் இதுதான் நம்ம போன முறை யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ WAN ஹேக்கிங்னால இதில் சில எடிட்டிங் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இந்த டெர்மினலில் ngrok ரன் பண்ணலாம். ngrok /ngrok tcp 444 அப்படிங்கிற போர்ட்டில் நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்படின்னு நீங்கள் வந்துடும். இதில் நமக்கு ஃபார்வார்டிங்னு இருக்குது இல்லையா, இதில் டிசிபியில் நமக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த இருக்கிறத காப்பி பண்ணுங்கள். இங்கேருந்து இந்த 0.tcp.ngrok.io இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி இந்த டெர்மினலில் lhostன்னு இருக்கு இல்லையா, lhostல
ஈக்குவல்ஸ் டு இதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே எல்போர்ட் வந்தீங்கன்னா எல்போர்ட்டையும் க்ளியர் பண்ணிவிட்டு எல்போர்ட் ஈக்குவல்ஸ் டு இங்கே நமக்கு எல்போர்ட் வந்து போர்ட் ஃபார்வர்டிங் எல்போர்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதையும் காப்பி பண்ணிவிட்டு இதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து வச்சுக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு WAN ஹேக்கிங் அப்படி இல்லைனா அனானிமாஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அனானிமாஸ் ஹேக்கர்ஸ் 2.0 கொடுத்து .apkன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணால் நமக்கு வந்து பேலோட் வந்து க்ரியேட் ஆகும். நமக்கு இப்போ பேலோட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு இந்த அனானிமாஸ் ஹேக்கர்ஸ் 2.1 நேமில். இப்போ வந்து ஸ்க்ரீனை க்ளியர் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ஃபோனில் எந்த ப்ரௌசர் வேணாலும் ஓப்பன் பண்ணுங்கள். நான் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த URL சர்ச் பாரில் நீங்கள் வந்து உங்கள் ஐபி அட்ரஸ் போகணும். ஐபி அட்ரஸ் வந்து 192.168.8.140/ நம்ம கொடுத்த அந்த பேலோட் நேம். என் நேம் வந்து அனானிமாஸ் hackers.apk கொடுத்து அதானே .apk கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ அதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே வெயிட், இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட்லர் செட்டப் பண்ணணும்ல. ஹேண்ட்லர் செட்டப் பண்ணலாம். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம MSF கன்சோல் அப்படின்னு கொடுத்து ஹேண்ட்லர் செட்டப் பண்ணணும். இதில் யூஸ் மல்டி ஹேண்ட்லர், இதில் செட் பேலோட் ஆண்ட்ராய்ட் மெட்டர் ப்ரீட்டர் ரிவர்ஸ் TCP கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா செட் எல் ஹோஸ்ட்னு கொடுங்க. இதில் வந்து எல் ஹோஸ்ட் வந்து நீங்கள் 0.0.0.0.0 இந்த இப்படி கொடுத்து என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறமா செட் எல்போர்ட் இதில் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் செட் பண்ண அதே எல்போர்ட் தான் கொடுக்கணும். அதாவது இந்த எல்போர்ட் இல்லை 444 அதான் நம்ம கொடுத்தோம். அதனால 444ன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி இப்போ ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் கொடுத்து பார்த்தோன்னா எல்லாமே ஓகே. ரன்னு கொடுங்க. ஓகே, ரிவர்ஸ் TCP ரன் ஆகுது. இப்போ வந்து ஃபோனில் இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபோனில் கனெக்டில் இருக்கிற வைஃபை வந்து வேறு வைஃபை மாற்றணும் இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து வைஃபை ஆஃப் பண்ணிவிட்டு டேட்டா மாற்றுறேன். அப்போ தான் இது வந்து ஒரு WAN ஹேக்கிங்காக வருங்க. லேப்டாப்பில் வந்து வைஃபை கனெக்டில் இருக்குது. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். லேப்டாப்பில் நமக்கு வைஃபை கனெக்டில் இருக்குது. ஓகேயா? நான் அதில் டேட்டா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் எனிவே கொடுத்துருவேன். இதை பைபாஸ் பண்ணுற வீடியோ வேணாலும் கேளுங்க, நாங்கள் பண்ணுறோம். தென் ஓகே ஓப்பன் கொடுக்குறேன். ஓகே கண்டினியூ கொடுத்தேன்னா நான் இப்போ வேறு ஒரு நெட்வொர்க்கில் இருந்தும் என்னால் லேப்டாப்பால் இந்த மெட்டர் எடுக்க முடியுது. ஓகே, நமக்கு மெட்டர் வந்துடுச்சு. போன வீடியோ சொன்ன மாதிரி தான் இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஹெல்ப் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்து உங்களுக்கு இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் அந்த போன வீடியோலேயே வந்திருக்கும். அந்த வீடியோ பார்க்கலன்னா ஐ பட்டனில் தரோம் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த வீடியோவோடைய பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டிஸ்கவுண்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.